இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 23ஆம் தேதியினுடைய குறியீடு எறும்பு. இந்த எறும்புகளை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னாக்கா, பொதுவாக நம்ம சொல்லுவோம் எறும்பு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சுறுசுறுப்புக்குன்னா பேர் பெற்றது எறும்பு மாதிரி. சுறுசுறுப்பாக இருங்க, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கு அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் அதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அந்த சுறுசுறுப்பும் தாண்டி அதுக்கிட்ட இன்னொரு வித்தையும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி ஏதோ ஒரு தடுப்பணை இருக்குதுன்னு வைங்களேன், அங்கே நின்றுட்டு இருக்காது. அந்த தடுப்பணைக்கு என்ன பண்ணும், வேற ஒரு ரூட்டு பிடிக்கும். இப்படி போவோம், இங்கே போயிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துடும், அந்த இடத்துக்கு வந்துடும். ரூட்டை மாற்றி உள்ளே போயிட்டு ரூட் வந்துடும். அப்போது ஒரு காரியத்தை இறங்கி, அதுமாதிரி 21ஆம் தேதிக்கு இந்த மென்டாலிட்டி, இந்த மைண்டு அவங்களுக்கு இருக்கும். ஒரு காரியத்தை இறங்குறாங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்க, அங்கே தடுப்பணை, அங்கே ஒரு பிரேக் இருந்ததுனாக்கா அங்கேயே நின்ற மாட்டாங்க. நம்மளால் லைஃப்பில் மேலே வர முடியல அப்படி சொல்லி அங்கேயே நிற்க மாட்டாங்க. அதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரூட்டை பிடிச்சிட்டு அவங்க எதை நினச்சாங்களோ அதை முடிச்சிடுவாங்க. 23ஆம் தேதி உள்ளவங்களுக்கு, பிறந்தவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி இருக்கும். 22 ஜென்ஸு, 23 லேடிஸு. ஜென்ஸு 2 50-50 இருப்பாங்க. அதை சொல்ல விட்டுட்டேன். அடுத்ததாக இவங்களது குறியீடு அப்போ என்னவாக இருக்கும், எறும்பு. ஏன்னா வேறு ரூட்டு பிடிப்பாங்க, ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஒரு காலம் ஓய்வாக இருக்கவே மாட்டாங்க. எறும்பு எப்படி சுறுசுறுப்பு இருக்கோ ஓய்வே எடுக்காது எறும்பு. நான் ஓரமாக அங்கே போய் ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி எந்த எறும்பும் சொல்லாது. எங்கேயோ போயிட்டுருக்கோம், போய்கிட்டே இருக்கும், பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். 21ஆம் தேதி பிறந்த பெண்களும் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, வீட்டுக்கு வர வேலை செய்வாங்க, ஓய்வே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் 23ஆம் தேதி உங்களுடைய குறியீடு எறும்பு. அதை நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுலேயும் அப்படி பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் இந்த ஏர்போர்ட்டெல்லாம் போனீங்கன்னாக்கா, அங்கே ஏர் ஹோஸ்டர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் ஹோஸ்டர் அங்கே உள்ள ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃப்ளைட்டை ஒரு 3 கோடு போட்டிருக்கும். அது ஃப்ளைட் மாதிரியே இருக்கும், சிம்பிள் அப்படி போட்டு காட்டுவாங்க. அது ஃப்ளைட்டு, அது ஆக்சுவல், அது சிம்பிள் குறியீடு. அதே தான் இதுவும். உங்கள் குறியீடு எறும்பு, சும்மா அப்படியே போகிற மாதிரி. அது மாதிரி ட்ரெஸ்ஸில் போடும்போது ஒரு எறும்பை போடுங்க. பிஸ்னஸில் பண்ணுறதா ஒரு எறும்பை காட்டாதீங்க. எறும்பு லைனாக ஒரு 10-20 எறும்பு அப்படியே ஊர்ந்து போகிற மாதிரி அப்படியே போடுங்க. ஆமாம், நீங்களும் அப்படியே போயிட்டே தான் இருப்பீங்க, பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒன்றா போடக்கூடாது. இதில் சிம்பிளாக போடும்போது, பிஸ்னஸில் போடும்போது அப்படி போட்டு காட்டுங்க, சூப்பராக இருக்கும். குறியீடு உங்களுக்கு மேலே தூக்கி விட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். உங்களுக்கு தெய்வ வழிபாடு எதுவாக இருந்தால் ஏதுவாக இருக்குன்னு அம்மன் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. 23ஆம் தேதிக்கு அம்மன் வழிபாடு தான் ரொம்ப உகந்ததாக இருக்கும். அடுத்ததாக இந்த அம்மன் என்ன மாதிரி அம்மன், சாந்த அம்மன், உகர அம்மன் அப்படின்னாக்க சாந்த அம்மன் தான். சாந்த அம்மனை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே உயர்ந்து செல்வதற்கு இந்த சாந்த அம்மனுடைய வழிபாடு ஏதுவாக இருக்கும். மொத்தம் இந்த குறியீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த குறியீடை பயன்படுத்தி மிக உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்க நினைக்கிறேன். 24 அப்படி என்று எடுத்துக்கொண்டால் ஒட்டகம். அது ஒட்டகம்னு சொல்கிறீங்களே, அந்த ஒட்டகத்துக்கும் எதற்காக ஒட்டகம் இவங்க 24ஆம் தேதி சொல்ல வேண்டும் அப்படி என்றால், ஒட்டகம் ஒரு காலம் ஓய்வாக இருக்காது. குறிப்பாக 24ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு காலம் அவங்க ஓய்வாகவே இருக்க மாட்டாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. தன்னுடைய ஃபேமிலிக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டகம் அதை யாருன்னா வளர்க்க தான் செய்வாங்க. தன்னை வளர்த்தவங்களுக்காக அவங்களுக்கு எப்படியாவது சம்பாரித்து கொடுக்கணும்னு நினைக்கும். ஸோ எதையாவது கேரி பண்ணியாவது சம்பாரித்து கொடுத்துரும். ஒட்டகம் சும்மா வெறுமனே நின்று சும்மா சாப்பிட்டுட்டு நிற்காது, அவங்களுக்கு உழைச்சி கொடுக்கும். நம்ம இவங்க வீட்டில் நம்ம வளர்கிறோன்னாக்கா நம்மளால் இவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு நினைக்கும். ஒட்டகம் சம்பாரித்து கொடுக்கும். 24ஆம் தேதி பிறந்த பெண்களும் தாம் பிறந்துட்டோம், நாம் பிறந்த வீட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். திருமணத்துக்கு முன்னெல்லாம் இல்லைங்க, திருமணம் முடிச்சுட்டு போனது இடத்துக்கிற போட தான் சொந்த வீட்டை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒட்டகம் மாதிரியே.
அதுக்கு தான் ஒட்டகத்தை அவங்களுக்கு கம்பேரிட்டிவ் கொடுத்தது. அப்போ நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸுலேயும் ஒட்டகத்தை போட்டுக்கலாமா? கண்டிப்பாக. அதுதான் உங்கள் குறியீடு. அதை போட்டுக்குங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகும்போது உங்கள் குறியீடு ஒட்டகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீகம் எடுத்துக்கிட்டாக்க தெய்வ வழிபாடு அம்மன் தான். அந்த அம்மனிலே என்ன அம்மன்னா உக்ர அம்மன். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு உக்ரம்மன் தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அம்மனை வழிபாடு வைத்து கொள்ளுங்கள். அம்மன் கூட தொடர்ச்சியாக அம்மனுடைய கனெக்டிவிட்டியோடு இருங்கள். உங்களுக்குள்ள இடர்பாடுகள் வரும் போகும், அது மனிதனாக வரும் போகும். அம்மனுடைய அதை உக்ர அம்மன் தான் இருக்கணும். அந்த வழிபாடை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் செலுத்தினீங்கனாக்கா உங்கள் பிரச்சனை ஏதுவாக இருக்கும். வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏதுவாக இருக்கும். 25 அப்படி என்றால் 25க்கு என்ன குறியீடு அப்படி என்றால் ஆண்மான். ஆண்மான். ஆமாம், பொதுவாகவே மானை பார்த்தாவே நமக்கு அழகாக தான் இருக்கும். நம்ம எங்கேயோ போகிறோம், ஒரு இடத்துல பார்க்குறோம், மான் ஒரு இடத்துல நிற்கிதுன்னாக்கா பார்த்துக்கிட்டே இருப்போம், கண்ணே விலகாது. அதையே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அழகாக இருக்கும். அதுவும் ஆண்மான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். எனக்கு அந்த கொம்பு கும்பலாம் வந்துட்டு அந்த பெண்மான் நடக்கிறதுக்கும் ஆண்மான் நடக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த நடையே வந்துட்டு ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். அப்படின்னா ஆண் யார் அதிகமாக இருப்பான்னாக்கா 50-50, ஜென்ஸு லேடிஸு 2 பேர் இருப்பாங்க. 25ஆம் தேதி பிறந்தவங்க அனைவருமே அழகாக தான் இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் தான். எப்படி ஒரு மான் வந்துட்டு ஆண்மான் அழகாக இருக்கோ, இல்லை பெண்மானும் அழகாக தான் இருக்கும். இவங்களுக்கு ஆண்மான் வருது 25ஆம் தேதிங்க. ஸ்டைலிஷாக இருப்பாங்க. நீங்கள் ஆண்மான் இப்போ இனிமேல் பார்ப்பீங்க, மானும் அழகாக இருக்கும், அதை நடையை பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ஆண்மானெல்லாம் நடையை பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்ஸே ஒரு மாதிரி இருக்கும். அதேமாரி அது ரன்னிங் இருக்கும், ஓடும் பாருங்கள், அது கூட ஸ்டைலிஷாக ஓடும். ஓடுறதுலையும் பாருங்கள், நிற்கும் போதும் பாருங்கள், நடக்கும்போதும் பாருங்கள். அப்போது இந்த 25ஆம் தேதி பிறந்தவங்களும் அப்படி தான். அவங்க நடந்தாலும் ஒரு ஸ்டைலிஷாக நடப்பாங்க, நின்னாலும் அப்படி தான் இருப்பாங்க. மொத்தத்தில் அழகாகவே இருப்பாங்க. ஆமாவான்னு 25 10 செக் பண்ணி பாருங்கள், நான் அழகாக தான் இருக்கிறேன் அவங்களே அவங்க சொல்லிப்பாங்க. ஆனால் அது உண்மை தான். அது ரைட்டு. உங்கள் அப்போ குறியீடு 25 பிறந்தவங்க உங்கள் குறியீடு ஆண்மானை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆண்மானை வந்துட்டு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் அந்த ஆண்மான் பொறித்து போடுங்கள். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் சிம்பிளாக ஆண்மான் உருவம் அப்படியே ஆண்மான் இது இருக்கு இல்லையா, மான்மார்க்கு கொடை. அப்புறம் அது இன்ன வரைக்கும் சக்ஸஸ் தானே. எங்கன்னா அது இதாக இருக்கா? கொடையில் எவ்வளோ காம்படிஷன் வந்துச்சு, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையே. இன்றைக்கும் கொடைன்னாக்கா மான்மார் கொடை தான். அவர் காம்படிஷன்லாம் எத்தனை பேர் வந்து கூட நிற்கலையே. ஒன் மேன் ஷோ மாதிரி அவர் ஒருத்தர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் அதுக்கு ஒரு பவர் இருக்கும். இந்த குறியீடுக்கு வந்து நம்ம சொல்கிறதுனுடைய நோக்கம், அதை நம்ம பயன்படுத்தும் போது காம்படிஷன்றதை பற்றி தாண்டியும் நீங்கள் தனித்தன்மையோடு இருப்பீங்க. அதுக்கு தான் குறியீடு பயன்படுத்துறது. ரைட், பயன்படுத்திக்கிட்டீங்க, வச்சுக்கிட்டீங்க. இப்போது உங்களுடைய தெய்வ வழிபாடு எது அப்படின்னு கேட்டாக்கா, சாட்சாத் வந்துட்டு ஜீவ சமாதி தான். சித்தர் கூட வழங்கின ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஜீவ சமாதி உள்ள வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த இறை வழிபாடில் ஜீவ சமாதியினுடைய பவர் ரொம்ப மிகுதியானது. ஏன்னா முருகரே ஜீவசமாதி அடைஞ்சவர் தான். யாருக்கும் தெரியாது. அது முருகரை பற்றி நம்ம பேசும்போது பேசுவோம். ஆமாம், முருகரை பற்றி பார்த்திங்கனாக்கா, முருகரே வந்துட்டு கொக்கேன்றது கர்நாடகாவில் ஒரு இடம். அந்த மலை பெரிய மலை, அதுக்கு பக்கத்தில் குமார பர்வதன்னு ஒரு இடம். அங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சார். ஸோ அதனால் முருகரே ஜீவசமாதி அடைஞ்சவர் தான். ஆனால் முருகரை எல்லோரும் அப்படி சும்மா வேறு லெவலில் எல்லோரும் கும்பிடுறோம். அவ்வளோ பவர் இருக்குது. ஆமாவானா ஆமாம் தான், அது ஒன்றும் டவுட்டே இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஜீவசமாதியினுடைய வழிபாடு தான் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக 25ஆம் தேதி உள்ள உங்களுக்கு குறியீடு ஆண்மான், கடவுள் வழங்க வேண்டியது ஜீவசமாதி. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்.